ஹலோ கோடர்ஸ். இந்த சீரீஸில் நம்ம டாக்கர் பற்றி லேர்ன் பண்ணலாம். இப்போ டாக்கர் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு ப்ராஜெக்டை டாக்கரில் இருக்க கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி அதை டாக்கராக கன்வெர்ட் பண்ணுறப்ப தான் அது வந்து கிளியராக வந்து லேர்ன் பண்ண முடியும். அப்போ என்ன டெக்னாலஜியில் இருக்க ப்ராஜெக்டை கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா டெக்னாலஜிஸில் இருக்க ப்ராஜெக்டையும் நம்ம வந்து டாக்கராக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். நம்ம இந்த சீரீஸ் பொறுத்தளவு நம்ம ரியாக்டில் வந்து ஆல்ரெடி கம்ஃபர்டபுளாக இருப்போம் அப்படின்றனால ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் எடுத்து அதை எப்படி வந்து டாக்கராக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டெக்னிக்கலாக வந்து ரியாக்ட் ப்ராஜெக்டை டாக்கரைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த சீரீஸில் அதான் வந்து பண்ண போகிறோம். டாக்கரை பொறுத்தளவு நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம் என்ன அப்படின்னா கண்டெய்னர். ஸோ இப்போ கண்டெய்னர்னால் என்ன அப்படின்னு உங்களுக்கு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறேன். இப்போ நம்மகிட்ட அதிகமான கூட்ஸ் இருக்குது, அது வந்து ஷிப் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கண்டெய்னர்ஸ் இருக்கும். அந்த கண்டெய்னர்ஸில் நம்ம கூட்ஸை வந்து லோட் பண்ணிவிட்டு அதை வந்து ஷிப்பில் வந்து அனுப்பி விடுவோம்ல. ஸோ அதே கான்செப்டில் தான் டாக்கரும் ஒர்க் ஆகும். அதனால தான் இப்போ டாக்கரோட லோகோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து ஒரு ஷிப் இருக்கும், அதில் வந்து கண்டெய்னர்ஸாக வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு ப்ராஜெக்டை மல்டிபிள் கண்டெய்னர்ஸாக க்ரியேட் பண்ணி அதை ஷிப் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் டாக்கர். அதுதான் வந்து இந்த லோகோலையும் வந்து இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ கண்டெய்னர்ஸ்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, கண்டெய்னர் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி நினச்சிக்கோங்க. அந்த பாக்ஸில் நம்மளோட சோர்ஸ் கோட், அதாவது நம்ம ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட கோட் பேஸ் இருக்குல்ல, அந்த கோட் பேஸ் அது போக என்னென்ன டிபெண்டன்சிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ மெட்டீரியல் யூஐ இல்லை பூட் ஸ்ட்ராப் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லைப்ரரிஸ் வந்து தேவை. அது மாதிரி வேறு ஏதாவது ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து தேவை. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இமேஜாக டேரெக்டாக அப்படியே இருக்காது, நம்ம வந்து இது இமேஜாக கன்வெர்ட் பண்ணியிருப்போம். அந்த இமேஜ் வந்து இந்த கண்டெய்னர்ஸ்குள்ளே இருக்கும். ஸோ இந்த கண்டெய்னரை வந்து நமக்கு எங்கே தேவையோ அங்கே வந்து ஷிப் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு டெஸ்டிங் டீம் இருக்காங்க அப்படின்னா, இப்போ என்னோட சிஸ்டமில் வந்து நான் எல்லாமே வந்து செட்டப் பண்ணியிருப்பேன், நோட் செட்டப் பண்ணியிருப்பேன், வேறு என்னென்ன டிபெண்டன்சிஸ் தேவையோ இது எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணி என்னோட ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணிட்டு இருப்பேன். இதே இது நான் போய் ஒரு டெஸ்டர்கிட்ட வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா அவங்களும் திரும்ப உட்காந்து இதெல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்ல, இந்த நோடு வெர்ஷன் என்னவோ அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு வேற என்ன டிபெண்டன்சிஸ் இருக்கோ அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம கண்டெய்னராக கொடுக்கும்போது அவங்க வந்து அந்த கண்டெய்னரை யூஸ் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் வந்து டெஸ்ட் பண்ணலாம். அப்போ என்னன்னா அவங்க வந்து அந்த என்விரான்மெண்ட்டே செட்டப் பண்ண வேண்டியதில்லை, அந்த என்விரான்மெண்ட்டை தான் நம்ம வந்து கண்டெய்னராக கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து டேரெக்டாக கொடுக்குறோம். ஸோ அவங்க மெஷினில் வந்து எந்த ஒரு டிபெண்டன்சிஸ் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணாமல் டேரெக்டாக நம்ம கொடுக்குற கண்டெய்னர் வச்சு நம்ம அப்ளிகேஷனை வந்து டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இது பற்றி உங்களுக்கு இன்னும் இப்போ வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கிறத விட நம்ம இந்த கண்டெய்னர்லாம் நம்ம தான் கிரியேட் பண்ண போகிறோம், இந்த இமேஜ் கிரியேட் பண்ண போகிறோம், கண்டெய்னர் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சீரீஸில் நம்ம ஒரு சிம்பிள் ரியாக்ட் ஆப் எடுத்து அதை வந்து டாக்கரைஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ டாக்கரைஸ் பண்ணுறப்போ என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து டாக்கரில் இருக்குது அதை வந்து நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். சோஃபார் வந்து நான் உங்களுக்கு டாக்கர்னா என்ன அப்படின்னு டெக்னிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்கல, ஜஸ்ட் யூஸ் கேஸ் தான் வந்து சொல்லியிருக்கேன். எப்படி வந்து கண்டெய்னர் யூஸ் பண்ணுறது, டாக்கர்னா என்ன, அது எப்படி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இது மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். டெக்னிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் உங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா நான் டெக்னிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னா விர்ச்சுவல் மிஷின்னா என்ன, ஹைப்பர்வைசர்னா என்ன அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஒரு பிகினர் சீரீஸில் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப டூ மச்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இப்போதைக்கு நான் டெக்னிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்கல. பட் நம்ம ஒன்ஸ் வந்து இந்த சீரீஸ் வந்து பிகினர் சீரீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணோன்னே டாக்கர்னா என்ன அப்படின்னு டெக்னிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அதே மாதிரி அது எப்படி டெவாப்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்ற எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த இந்த சீரீஸ் பொறுத்தளவு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் எடுக்க போகிறோம். ஒரு சிம்பிள் ரியாக்ட் அப்ளிகேஷனை எப்படி டாக்கர் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறது, அந்த ரியாக்ட் ப்ராஜெக்டை எப்படி இமேஜாக கன்வெர்ட் பண்ணுறது, தென் அதை எப்படி கண்டெய்னரில் வந்து ரன் பண்ண வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். தென் வால்யூம்ஸ், டாக்கர் கம்போஸ் இதெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் பார்ப்போம். தென் ஃபைனலாக வந்து நம்ம டாக்கர் ஹப்புக்கு வந்து எப்படி பப்ளிஷ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஜென்ரலாக நம்ம கோடை வந்து கிட்டப்க்கு வந்து மூவ் பண்ணுவோம்ல, கிட்டப் மூவ் பண்ணி இப்போ என்னோட கோடை வந்து நான் கிட்டப் மூவ் பண்ணுறேன், பப்ளிக்னு செட் பண்ணுறேன் அப்படின்னா எல்லாராலையும் வந்து என்னோட கோடை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும்ல. அதே மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுற டாக்கர் இமேஜஸையும் இதுக்குன்னு டாக்கர் ஹப் இருக்குது. ஸோ டாக்கர் ஹப்க்கு வந்து மூவ் பண்ணிட்டு நம்ம பப்ளிக் அப்னு வச்சோம்னா எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ எப்படி அந்த டாக்கர் ஹப்பில் வந்து பப்ளிஷ் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் வந்து நம்ம இந்த சீரீஸில் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, டாக்கர்ன்றது ஒரு ப்ராடான கான்செப்ட். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ரியாக்ட் அப்ளிகேஷனை வச்சு நம்ம கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் வந்து தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ நம்ம வெறும் ரியாக்ட் ஒரு டெக்னாலஜி மட்டும் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஒரே ஒரு கண்டெய்னர் தான் கிரியேட் பண்ணுவோம். இதே இது நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் லைக் மேர்ன் அதாவது மாங்கோ டிபி, நோடு, எக்ஸ்பிரஸ், ரியாக்ட்லாம் வந்து வச்சு பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு டெக்னாலஜிக்கும் ஒரு கண்டெய்னர் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம ஃபியூச்சரில் லேர்ன் பண்ணலாம். அப்போ இந்த சீரீஸ் நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம்னா, ஒரு ரியாக்ட் ஆப்பை எப்படி டாக்கரைஸ் பண்ணுறது அப்படின்னு லேர்ன் பண்ண போகிறோம். தென் நெக்ஸ்ட் வந்து நான் மேர்ன் ஆப்பை வந்து ஒரு பிளேலிஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன். ஒரு சிம்பிள் மேர்ன் ஆப் வந்து அது நெக்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். மாங்கோ டிபி, எக்ஸ்பிரஸ், ரியாக்ட், நோட்லாம் யூஸ் பண்ணி ஒரு மேர்ன் அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணலாம்.
தென் அதுக்கடுத்து அந்த ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷனை எப்படி டாக்கரைஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஃபியூச்சர் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த பிளேலிஸ்ட் பொறுத்தளவு நம்ம ரியாக்ட் ஆப்பை எப்படி டாக்கரைஸ் பண்ணுறது அப்படின்னு லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம டாக்கர் வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டாக்கர் வந்து டெஸ்க்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த லிங்க் இருக்குது. நான் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த லிங்க் ஓப்பன் பண்ணிட்டு இதில் போங்க. இதில் போயிட்டு நீங்கள் மேக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாகவே இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஏன்னா மேக்கில் வந்து பை டிஃபால்ட்டாகவே லினக்ஸ் சப்போர்ட் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் இதில் போயிட்டு இங்கே டெஸ்க்டாப் எந்த சிப் அப்படின்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் இன்டெல் சிப்பாக இருந்தால் இன்டெல் சிப் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆப்பிள் சிலிக்கான் இருந்தால் ஆப்பிள் சிலிக்கான் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணாலே போதும், டாக்கர் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஆனால் விண்டோஸ் மிஷினில் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்காது. ஏன்னா விண்டோஸ் மிஷினில் வந்து நமக்கு டிஃபால்ட்டாக வந்து லினக்ஸ் சப்போர்ட் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த டாக்கர் டெஸ்க்டாப் ஃபார் விண்டோஸ் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு EXE ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதில் நெக்ஸ்ட் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக லான்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எரர் தான் வந்து வரும். ஸோ நீங்கள் அதை ரன் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா டாக்கர் டெஸ்க்டாப் ரெக்வயர்ஸ் நியூ WSL கர்னல் வெர்ஷன் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இந்த எரர் வந்து உங்களுக்கு வரும். ஏன்னா பை டிஃபால்ட்டாக வந்து இதில் விண்டோஸில் வந்து லினக்ஸ் சப்போர்ட் வந்து கிடையாது. ஸோ அதனால நம்ம டாக்கர் டெஸ்க்டாப் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அது EXE இன்ஸ்டால் பண்ணாலும் நமக்கு இந்த எரர் தான் வரும். ஸோ வந்து எடுத்தோடனே வந்து ரன் பண்ண முடியாது. ஸோ நம்ம லினக்ஸ் பாக்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டெப் வந்து முடிச்சாச்சு. அதாவது இங்கே வந்து EXE ஃபைல் எடுத்து இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருப்பாங்க WSL அப்படின்னு சொல்லிட்டு. இந்த WSL வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அது இன்ஸ்டால் பண்ண தான் வந்து நம்ம விண்டோஸில் வந்து லினக்ஸ் வந்து ரன் பண்ண முடியும். அதில் தான் வந்து டாக்கர் வந்து ரன் ஆகும். ஸோ அப்போ அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கீழே வந்தீங்கன்னா இங்கே வந்து மைக்ரோசாஃப்ட் டாக்குமெண்டேஷன் ஃபார் டீடைல்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஃபர் டு த மைக்ரோசாஃப்ட் டாக்குமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இன்ஸ்டால் லினக்ஸ் ஆன் விண்டோஸ் வித் WSL அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டேரெக்டாக ஒரு கமாண்ட் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பவர் ஷெல்லில் போயிட்டு நம்ம இந்த கமாண்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஆனால் வந்து நான் நிறைய டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இந்த டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணுறது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அது வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னா இங்கே WSL மேனுவல் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் தான் வந்து கரெக்டாக வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அதை ட்ரை பண்ணுறதை விட இந்த WSL மேனுவல் இன்ஸ்டாலேஷன் இருக்குல்ல, இந்த ஸ்டெப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. ஸோ இதில் வந்து இதில் ஒரு 6 ஸ்டெப்ஸ் இருக்கும். இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வந்து இதுக்கு தேவையான லினக்ஸ் பாக்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதாவது WSLன்ற ஃபுல் ஃபார்ம் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க, விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ் அப்படின்னு. ஸோ இது வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ என்னோட சஜஷன் வந்து நீங்கள் WSL டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணுறதை விட மேனுவல் இன்ஸ்டாலேஷன் வந்து வாங்க. இங்கே தான் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும், இன்ஸ்டால் ஆகும். ஸோ இன்னொரு கண்டிஷன் இருக்குது. இது வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வெர்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்கள் சிஸ்டம் வந்து கண்டிப்பாக அந்த வெர்ஷனில் இருக்கணும். அதில் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அதை செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு வின்வேர் அப்படின்னு இருக்கும். ஸோ வின்வேர் வந்து கிளிக் நம்ம இதில் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா விண்டோஸ் வெர்ஷன் அப்படின்னு வரும். ஸோ விண்டோஸ் வெர்ஷன் தான் வின்வேர் அப்படின்னு வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஓஎஸோட பில்டு வந்து இருக்கும். ஓஎஸோட பில்டு நம்பர் அந்த வெர்ஷன் நம்பர் வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம மினிமம் வந்து இந்த வெர்ஷனில் வந்து இருக்கணும். இதுக்கு அதாவது நீங்கள் 18362 வந்து மினிமமாக இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கிறதுல தான் வந்து இன்ஸ்டால் ஆகும். அதுக்கு கம்மியாக இருக்கிறதுல வந்து டாக்கர் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதாவது இந்த லினக்ஸ் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. லினக்ஸ் பாக்ஸ் இல்லைனாலே நமக்கு வந்து டாக்கர் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வின்வேரில் போய்ட்டு உங்கள் வெர்ஷன் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த பில்டு நம்பரை விட அதிகமாக இருந்தால் தான் உங்கள் சிஸ்டமில் வந்து டாக்கர் வந்து ரன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்துட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பவர் ஷெல் வந்து ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. அதே இது அட்மினாக வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். நீங்கள் நார்மலாக பவர் ஷெல் ஓப்பன் பண்ணுறத விட இப்போ நான் இங்கே போயிட்டு என்னோட இதில் பவர் ஷெல் கொடுக்குறேன். ஸோ பவர் ஷெல் கொடுத்துட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணால் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கும்ல, ஸோ நீங்கள் வந்து ரன் அஸ் அட்மின் கொடுத்து வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பவர் ஷெல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு கமாண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, காப்பி பண்ண சொல்லியிருப்பாங்கல்ல. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து இதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் அந்த ஸ்டெப் வந்து பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெக்குவயர்மெண்ட்ஸ் நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, வின்வேர்னு கொடுத்துட்டு ஸோ அந்த கமாண்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். திரும்ப ஒரு தடவை போடுறேன், WINVER வின்வேர் அப்படின்னு கொடுக்கணும். விண்டோஸ் வெர்ஷன் நம்ம பார்க்குறதுக்கு. ஸோ அது கொடுத்துட்டு உங்கள் வெர்ஷன் என்னவோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு கம்மியான வெர்ஷன் இருந்தால் உங்கள் சிஸ்டமில் வந்து ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ தென் தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அதே தான், நம்ம பவர் ஷெல் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம்ல.
ஸோ பவர் ஷெல்லில் போயிட்டு இதே கமாண்ட் வந்து நீங்கள் அட்மினாக வந்து ரன் ஆகிட்டு இருக்கணும். இது காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த இங்கே இருக்க கமாண்ட் வந்து அப்படியே கொடுத்து ரன் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் வந்து தேர்ட் ஸ்டெப் வந்து இன்ஸ்டால் ஆனோன்னு இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ரீஸ்டார்ட் யுவர் மிஷின் டு கம்ப்ளீட் த WSL இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த ஸ்டெப் வந்து கண்டிப்பாக பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணால் தான் வந்து அது இன்ஸ்டால் ஆகும். நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணாமல் அடுத்தடுத்த ஸ்டெப் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு வந்து டாக்கர் வந்து இந்த எரர் வந்து போகாது. நான் இனிஷியலாக காமிச்சேன்ல, இதே எரர்லேயே வந்து ஸ்டக் ஆகிட்டு இருக்கும். இந்த எரர் வந்து போகாது. ஸோ இந்த எரர் போக வைக்கணும்னா நீங்கள் முதல் வந்து சிஸ்டம் வந்து தேர்ட் ஸ்டெப்பில் வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க டவுன்லோட் த லினக்ஸ் அண்ட் கர்னல் அப்டேட் பேக்கேஜ் அப்படின்னு. ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் இதை போய் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜ், ஸோ ஒரு EXE ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப் தான் வந்து காமிக்கும். இதை போய்ட்டு நீங்கள் ஃபினிஷ்னு கொடுத்துருங்க, உடனே வந்து இன்ஸ்டலேஷன் வந்து முடிஞ்சிடும். தென் ஒன்ஸ் அதை இன்ஸ்டால் பண்ணோடனே 5th ஸ்டெப் வந்து அகைன் வந்து நீங்கள் பவர் ஷெல்லில் தான் வந்து இது போடணும். ஸோ பவர் ஷெல்லில் போயிட்டு இந்த வெர்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அதை செலக்ட் பண்ணோடனே 6th ஸ்டெப் பாருங்களேன். ஸோ மைக்ரோசாஃப்ட் ஸ்டோருக்கு வந்து நீங்கள் போகணும். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணல அப்படின்னா அதில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி லாகின் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே வந்து நீங்கள் இந்த உபுண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அது இன்ஸ்டால் பண்ணால் தான் நம்மளால் லினக்ஸ் வந்து ரன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் வந்து போகணும். இது வந்து ஃப்ரீ அக்கௌண்ட் தானே, நம்ம எந்த அக்கௌண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ அக்கௌண்ட் தான். பட் நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் வந்து லாகின் பண்ணியிருக்கணும். லாகின் பண்ணால் தான் நம்ம இந்த ஆப் ஸ்டோர்லேருந்து ஆப் வந்து நம்ம சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு இதில் வந்து உபுண்டுக்கு வந்து நிறைய வெர்ஷன் காமிக்கும். இதில் எது வேணால் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் ப்ரிஃபரபிளி வந்து நீங்கள் இந்த உபுண்டுன்னு இருக்கும். ஸோ இதே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிடும். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இப்போ போயிட்டு இந்த டாக்கர் டெஸ்க்டாப்க்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ இதான் வந்து நம்ம அங்கே EXE ஃபைல் வச்சு பண்ணுறோம்ல. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து பார்த்தோம்ல இங்கே எடுக்கிறோம்ல டாக்கர் டெஸ்க்டாப் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு. ஸோ அந்த ஸ்டெப்பில் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது தான் இந்த அப்ளிகேஷன். ஸோ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, ஸோ இது வந்து நீங்கள் ஒன்ஸ் எல்லா ஸ்டெப்பும் முடிச்சுட்டு திரும்ப சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள், இல்லை எல்லா அப்ளிகேஷனையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ வந்து கரெக்டாக வந்து லான்ச் ஆகும். ஸோ லான்ச் ஆகிருக்கு அப்படின்னா கண்டெய்னர்ஸில் வந்து உங்களுக்கு இந்த கமாண்ட் மாதிரி இந்த ஸ்க்ரீன் வந்து விசிபிளாக இருக்கும். அது மாதிரி இமேஜஸில் வந்து இந்த மாதிரி வந்து இதாகும். ஸோ அது ஆச்சு, இது மாதிரி கரெக்டாக வந்து வந்துச்சுன்னா தான் நம்ம வந்து கமாண்ட் லைன்லையும் டாக்கர் வந்து ரன் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து டாக்கர் டெஸ்க்டாப் இந்த இன்ஸ்டலேஷன் ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி இது கரெக்டாக வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆச்சுன்னா தான் நம்ம கமாண்ட் லைனில் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். பட் கமாண்ட் லைனில் யூஸ் பண்ணுறதுக்கு டாக்கர் டெஸ்க்டாப் வந்து ரன்னிங் கண்டிஷனில் இருக்கணும். இருந்தால் தான் நம்ம வந்து கமாண்ட் லைனில் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த இன்ஸ்டலேஷன் ஸ்டெப்ஸ், அதாவது நீங்கள் இங்கே வந்து போயிட்டு டாக்கர் டெஸ்க்டாப் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. தென் மேனுவல் இன்ஸ்டலேஷனில் போயிட்டு இந்த 6 ஸ்டெப்ஸு ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் கரெக்டாக ரன் ஆகும். ஒன்ஸ் அது ரன் ஆனோடனே இங்கே hub.docker.com அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். நான் இந்த லிங்க்கும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இதுதான் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, கிட்டப் நம்ம எப்படி கோடெல்லாம் வந்து கிட்டப்பில் மெயின்டைன் பண்ணுவோம், அது மாதிரி நம்ம இமேஜஸ்லாம் போயிட்டு நம்ம இங்கே கிரியேட் பண்ணுற இமேஜஸ்லாம் டாக்கர் ஹப்பில் போயிட்டு மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இதில் போயிட்டு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுங்கள். இப்போ நான் ஆல்ரெடி வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து எனக்கு வந்து லாகின் ஆகிருக்கு. ஸோ என்னோடய ப்ரொஃபைலில் வந்து நேம் காமிக்குதுல. ஸோ இதில் ஜஸ்ட்டு நீங்கள் போயிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ரெகுலர் இருக்க மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாட் இஸ் யுவர் ரோல்னு வரும். நீங்கள் எது வேணுமோ வந்து அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு மெனு தான் எனக்கு எதுவும் செலக்ட் பண்ண ஞாபகம். நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு இது வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் எது தேவையோ அந்த செக் பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வந்து லோட் ஆகும். ஸோ இங்கே தான் நம்ம கிரியேட் பண்ண போகிற இமேஜஸ் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து இங்கே வந்து பார்க்க முடியும். ஓகே. ஸோ டாக்கர் டெஸ்க்டாப் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அது மாதிரி இங்கே வந்து நம்ம இங்கே டாக்கர் ஹப்பில் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம்ல. ஸோ இங்கே வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து கிரியேட் பண்ணுவோம். அதை வந்து நீங்கள் இங்கே வந்து லாகின் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு லாகின் தான் கேட்டுட்ருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன இது வருதோ அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் உங்கள் இங்கே டாக்கர் ஹப்பில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ அதை வந்து கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் எல்லாமே லாகின் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் ரன்னிங் அப்படின்னு வரும். இப்போ நான் இங்கே வந்து ஹவர் பண்ணுறதுல க்ரீன் கலரில் இருக்குல்ல, இன்ஜின் ரன்னிங் அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் எல்லா செட்டப்பும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இன்ஸ்டலேஷன் ப்ராசஸில் எங்கேயோ ஸ்டக் ஆனீங்க அப்படின்னா அதை அப்படியே எடுத்து கூகுளில் போட்டு பாருங்கள். கூகுள்லேயே வந்து ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும், அது என்ன நம்ம ரெமிடி பண்ணணும் அப்படின்னு. அப்படி இல்லைன்னா வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து நம்ம டாக்கர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.